Hello friends, welcome to Viveham V Plus Academy. இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூவும் கியூப் வேல்யூவும் பேஸ் நம்பரே இல்லாம அதோட வேல்யூவை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ங்கற ட்ரிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ 52 ஸ்கொயர் இருக்கு. இதோட ஸ்கொயர் வேல்யூவை எப்படி பேஸ் நம்பரே இல்லாம கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் 25, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, ஸோ 04னு எழுதிக்கலாம். இப்போ இன் பிட்வீன் வர்ற நம்பருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 2s are 10, 10 2s are 20, அந்த 20 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூவை எழுத போகிறோம். ஸோ இதில் 4 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, ஸோ 4 எழுதியாச்சு. இது கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 20ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 20 வரும். அந்த 20ல் 0 வந்து யூனிட் பிளேஸ், ஸோ 0வை எழுதியாச்சு. ரிமைனிங் 2 இருக்குது. இப்போ இந்த 2வை இந்த 25ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும்? 27. அப்போ 52 ஸ்கொயரோட ஆன்சர் 2704. இப்போது இதே நம்பருக்கு க்யூப் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அப்போ 52 க்யூப். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? 5 க்யூப் 2 க்யூப் அப்படின்னு பிரித்து எழுதியாச்சு. 5 க்யூபோட வேல்யூ என்னது? ஆல்ரெடி நம்ம க்யூப் வேல்யூ படிச்சிட்டோம். ஸோ 125. 2 க்யூபோட வேல்யூ 8, ஸோ 08 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 2s are 10, 10 3s are 30. இந்த 30யை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 30யை 5ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 30யை 2ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 30 into 5 150, 30 into 2 60. ஓகே, இப்போது யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூவை எழுத போகிறோம். ஸோ 8 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, ஸோ 8 எழுதியாச்சு. கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 60யும் 0வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 60 வரும். அப்போது 60ல் 0 யூனிட் பிளேஸ், ஸோ 0 எழுதியாச்சு. ரிமைனிங் 6 இருக்குது. இந்த 6ஐ 150ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 156 வரும். இப்போ 6 யூனிட் பிளேஸில் இருக்குது, ஸோ 6 எழுதியாச்சு. ரிமைனிங் 15 இருக்குது. இந்த 15ஐ 125ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும்? 140. அப்போது 52 க்யூபோட வேல்யூ 140608. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 103 ஸ்கொயர். ஓகே, இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் ஒரு பாதி, ரிமைனிங் டிஜிட் ஒரு பாதியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ 10 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு வரும். 10 ஸ்கொயரோட வேல்யூ 100, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, ஸோ 09 போட்டாச்சு. இப்போ இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 10 3s are 30, 30 into 2 60. ஓகே, இப்போது யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூ எழுதுகிறோம். ஸோ 9 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, ஸோ 9 எழுதியாச்சு. கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 60ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் நமக்கு 60 வருது. ஸோ 0 யூனிட் பிளேஸில் இருக்குது, எழுதியாச்சு. இப்போ ரிமைனிங் 6 இருக்குது. இந்த 6ஐ 100ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும்? 106. அப்போது 103 ஸ்கொயரோட வேல்யூ 10609. ஓகே, இப்போ 103 க்யூபோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 10 க்யூப் 3 க்யூப் அப்படின்னு பிரித்து எழுதியாச்சு. 10 க்யூபோட வேல்யூ 1000, 3 க்யூபோட வேல்யூ 27. இப்போ இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். 10 3s are 30, 30 into 3 90. இந்த 90யை ஃபஸ்ட்டு 10ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 90யை 3ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 90 into 10 900, 90 into 3 270. ஓகே, இப்போ யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூ எழுதலாம். ஸோ 7 யூனிட் பிளேஸில் இருக்குது, 7 எழுதியாச்சு. இப்போ 270ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 272 வரும். இப்போ 2 யூனிட் பிளேஸில் இருக்குது, ஸோ 2 எழுதியாச்சு. ரிமைனிங் 27 இருக்குது. இப்போ இந்த 27ஐ 900ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும்? 927 வரும். இப்போ 7 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது, ஸோ 7 எழுதியாச்சு. ரிமைனிங் 92 இருக்குது. இந்த 92ஐ 1000ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும்? 1092. அப்போது 103 க்யூபோட வேல்யூ 1092727. ஓகே, இதே கான்செப்ட் படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 64 ஸ்கொயருக்கும் 64 க்யூபுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.